பனானா பேன்கேக் செய்ய போகிறோம். வாங்க செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புத்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அடிக்குள்ள போகலாம். பனானா பேன்கேக் செய்ய போகிறோம். அதுக்கு 4 கற்பூர வள்ளிப்பழம் எடுத்திருக்கேன். நான் சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருந்தால் நீங்கள் 2 பழம் எடுத்துக்கோங்க போதும். வாங்க இப்போ மிக்சிங் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை தோல் உரித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நாலு பழத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர், ஏலக்காய் தூள், வெனிலா எசன்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கூழ் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்ல வாழைப்பழத்தை நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை கப் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு, மூணு ஸ்பூன், மைதா மாவு, 3 ஸ்பூன், பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பனானா பேன் கேக்குக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதை பேனில் ஊற்றி எடுத்துக்கலாம். பனானா கேக்கை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பேன் வச்சுருக்கேன். நெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன கரண்டியில் நடுவில் ஊற்றுங்க. நெய் விருப்பப்பட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பிடிக்காதவங்க நீங்கள் ஆயிலே ஆட் பண்ணிக்கோங்க. பேன் கேக்கை கொஞ்சம் ஸ்லோவில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக எல்லாமே குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணும். கொஞ்சமாக சுத்தூர நெய் ஊற்றிக்கலாம். நெய் இந்த வெயிலுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்கு.
பனானா பேன்கேக் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இது. ஏன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இது நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பனானா பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பேன்கேக்காக செஞ்சு கொடுங்க. ஹனி சேர்த்து கொடுங்க, இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேன்கேக் ஊற்றிக்கலாம். ஒன் பை ஒன்னா இது நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போடலாம். பனானா பேன்கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. நெய், பட்டர் உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லைனாலும் எண்ணெய் கூட ஆட் பண்ணி செய்யுங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். திருப்பி போட்டுடலாம். சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்மளோட பனானா பேன்கேக். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஸ்டோவில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக எல்லாம் குக் ஆகும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வாங்க இப்போ சர்வ் பண்ணலாம். பனானா பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷுக்கு கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். பனானா பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணலாம். பனானா பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பனானா பேன்கேக் சூப்பராக இருக்குது, சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது.